இங்க இருக்க சுவாமி பேரு வீரராகவ பெருமாள். நான் இப்ப அவரை பத்தி தான் சொல்ல போறேன். ஒரு நாளைக்கு ஷாலிஹோத்திரர்னு ஒருத்தர் இருந்தாராம். ஷாலினா ரைஸாம், ஹோத்திரம்னா யஜ்யமா. அவர் அவரோட வீட்டு வழியா வரவங்க எல்லாருக்குமே அன்னதானம் போட்டு அவர் இதையே யஜ்யமா பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வயசான தாத்தா கேட்டாருன்னா, எனக்கு உன்னோட வீடு கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் கொடுக்குறியா? எனக்கு தங்கறதுக்கு இடமே இல்லை, அப்புறம் எனக்கு சாப்பாடும் கொஞ்சோண்டு போடுறியா அப்படின்னு கேட்பாராம். அவர் சரி நான் வெளில இருந்துக்கிறேன், என்னோட வீடு ரொம்ப குட்டி, அதனால நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க, நான் வெளில உட்காந்துக்கிறேன், நான் உங்களுக்கு சாப்பாடும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவர் படுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அன்னதானம்லாம் போட்டுட்டு அந்த ஒரு டவல் எடுத்து அவர் போட்டி விடுவாராம். அந்த டவல் இன்னமும் அந்த இடத்துல போத்தின்னு இருக்காங்களாம், அதே கலரில் இருக்கான் அந்த டவல். அப்புறமா அவர் அப்போ சொல்லிருப்பாராம், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ரொம்ப நேரமாக சத்தமே இல்லையா, அதனால உள்ளே போய் பார்ப்பாராம். உள்ள அவர் வீரராகவ பெருமாளா உள்ள ரங்கநாதர் மாதிரி படுத்துட்டு இருப்பாராம். இதை பார்த்துட்டு அவர் நமஸ்காரம் பண்ணி அவரோட கை கடியில உட்காந்துருவாராம். இது 108 திவ்ய தசஸ்ல ஒண்ணு. இந்த இடத்துல என்னன்னா அவர் கேட்பாராம், இந்த வயசான தாத்தா கேட்பாராம், எவ்வுள் நான் எங்க போய் படுத்துக்கணும் அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு அந்த ஷாலிஹோத்திரர் சொல்லுவாராம், இவ்வுள்னு சொல்லி அவர் கூட்டின்னு போவாராம். அதனாலயே இந்த ஊரு பேரு திரு எவ்வள்ளூர்னு இருக்கு. இந்த வீரராகவ பெருமாள் இவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீரராகவ பெருமாளோட அடியில ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ரிஷி மாதிரி இருக்கும். அவர் தான் அந்த ஷாலிஹோத்திரர்.